بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரைக்கும் நம்ம ரிவர்ஸில் கீழே இருந்து 104 அத்தியாயங்களை 114லேருந்து ரிவர்ஸில் 104 அத்தியாயங்களை வாசித்து பழகி கொண்டோம். அடுத்தது 103வது அத்தியாயம். அதுக்கு பேர் வல் அஸ்ரி என்று சொல்வார்கள் வழக்கத்தில். சும்மா அதுக்கு பேர் என்ன, அல் அஸ்ருங்கிற அத்தியாயம் அதுக்கு பேர். சரி, இதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குது. அதை பல தடவை சொல்லியாச்சு. இப்போ வாவுலேருந்து ஆரம்பிக்குது. முதல்ல வாவு இருக்குது, மேலே கூட வானா. அந்த வானா நீட்டி இருக்கிறாங்க. வா என்று நீட்டி இருக்கிறது, ஆனால் நீட்டக்கூடாது. ஏன் நீட்டக்கூடாது? அடுத்தது சுக்கூன் வந்துருச்சு பாருங்கள். சுக்கூனுக்கு முன்னாடி அந்த நெடில் நடைய செத்து போயிடும். வால் என்று படிக்காமல் வல் வானா இருக்குது. அது வாவண்ணா தான் இருக்குது. வாவண்ணா இருந்தாலும் அது வாவண்ணா கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், நீட்டு எழுத்துக்கு பின்னாடி சுக்கூன் வச்ச எழுத்து இல்லு இம்மு இப்பு இத்து இக்கு இஃபுண்டு வந்துச்சின்னு சொன்னால் இந்த நீட்டல் என்பது அடிபட்டு போயிடும். அப்போ வா என்று இருந்தாலும் வா தான், அது வானா தான். அதுக்கப்புறம் லாம் இருக்குது, சுக்கூன் இருக்குது, இல் வல், வா இல் வல். அதுக்கப்புறம் ஐன் இருக்குது, மேலே கோடு ஆனா வல் அ. அதுக்கப்புறம் சாது இருக்குது, அதில் சுக்கூன் இருக்குது, வல் அசு. அப்புறம் ரா இருக்குது, அது கீழே கோடு இருக்குது, வல் அஸ்ரி, வல் அஸ்ரி. வல் அஸ்ரி என்று எப்போ சொல்லணும்? தொடர்ச்சியாக வாசிக்கிட்டு போனால் ஒரு மூச்சில் 2 ஆயத்தை சேர்த்து படித்தா வல் அஸ்ரி இன்னல் அப்படி படிக்கணும். இதை மட்டும் சொல்கிறீங்க, எப்படி படிக்கணும்? வல் அஸ்ர், இஸ்ஸு இர்ரையும் போடணும். வல் அஸ்ர் அப்படி இர்ரில் நிப்பாட்டிக்கணும். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, கீழே கோடு இருக்குது, ஈனா. நூன் இருக்குது, மேலே கோடு இருக்குது, நானா இன. அந்த நாவுக்கு சத்து போட்டிருக்கிறாங்க, இன்ன. இன்னன்னு படிச்சுட்டு அடுத்து கவனிக்கிறோம், சுக்கூனில் ஆரம்பிக்குது. அடுத்த எழுத்து லாமுல சுக்குன் இருக்குது. அப்போ அந்த இல்லில் இங்கிட்டு தள்ளி விட்டுறணும். இன்னல், இன்ன என்பதில் அந்த இல்லு அடுத்த எழுத்தை கவனிக்கணும். வாசிக்கும் போது இன்னன்னு வந்துருச்சு. அடுத்தாப்பில் பார்க்குறோம், இல்லு வருது. இல்லில் வாசிக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன செய்யணும்னா, இல்லை அங்கிட்டு பிரிச்சுட்டு அடுத்து அங்கிட்டு வாசிக்கணும். அப்போ இன்ன இந்த இல்லையும் சேர்த்துருங்க, இன்னல். அப்புறம் ஈனாவிலேருந்து ஆரம்பிக்க. அலிஃப் இருக்குது, கீழே கூடு இருக்குது, ஈனா. நூன் இருக்குது, சுக்கூன் இருக்குது, இன்னன்னா இன். சீன் இருக்குது, மேலே கூடு இருக்குது, இன்ச. அந்த சீனை நீட்டி விட்டுருக்குறாங்க, இன்சா. அதுக்கப்புறம் நூன் இருக்குது, மேலே கூட இருக்குது, இன்சான, இன்னல் இன்சான. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, மேலே கூட இருக்குது, லானா. ஃபா இருக்குது, கீழே கூட இருக்குது, ஃபி லஃபி. அந்த ஃபீயை ஒரு ஏயை போட்டு சுக்கூன் போட்டு நீட்டிட்டாங்க. ஃபீ லஃபி, ஃபி என்று சொல்லாமல் ஃபீ என்னாவாக என்ன செய்யணும்? நெடிலாக வாசிக்கணும், லஃபி. அதுக்கப்புறம் ஹேங்கிற எழுத்து இருக்குது, அது உகரம் போட்டிருக்கு, ஹூனா. சீன் இருக்கிறது, அதில் சுக்கூன் இருக்குது, இஸ் ஹுஸ். அதுக்கப்புறம் ரா இருக்கிறது, அதில் கீழே 2 குறியீடு போட்டிருக்கான், ரின் ஹுசுரின், லஃபி ஹுசுரின். ஹுசுரின் எப்போ படிக்கணும்? சேர்த்து அடுத்து கண்டினியூவாக படித்தா தான். இல்லைன்னா ஹுஸ்ர், வல் அஸ்ர், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். அதில் 2 ஆயத்தையும் சேர்த்து தான் படிக்கிற வழக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கன்னா வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். வல்ல சரின்னு சேர்த்து படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா அதை இர்ரில் நிப்பாட்ட வேண்டியதில்லை. இதனை ஹுசுரின் என்று நிப்பாட்ட வேண்டியதில்லை, ஹுஸ்ருன்னு படிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, கீழே போட்டிருக்கு, ஈனா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அதில் சத்து இருக்குது, இல்லைன்னா லானா, இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு அலிஃபை போட்டிருக்கிறாங்க, இல்லான்னு நீட்டிருக்கிறாங்க. ஆனால் நீட்டக்கூடாது. ஏன் நீட்டக்கூடாது? அடுத்து சுக்குன்னு வந்துருச்சு. அடுத்த லாமலையும் சத்து இருக்குல்ல, சத்துனால ஒரு இல்லு லாவும் தானே. இல்லும் இருக்குது, லாவும் இருக்குது. அப்போ அந்த லா நீட்டுற அழிவுக்கு பின்னாடி இல்லாள்ளன்றக்கூடாது, இல்லை தான் இது. ஏன்னு கேட்டால் அடுத்த சுக்கூன் வந்துருச்சின்னு சொன்னால் இந்த அழிவை கொண்டு நீட்டுவோம்ல, அந்த நீட்டுற பஞ்சாயத்து இருக்காது. அப்போ இல்லை, அப்புறம் அந்த லாமில் சேருங்க, இல்லல்ல, இல்லாள்ளன்னு சொல்லக்கூடாது. சுக்கூனுக்கு முன்னாடி அழிவு வந்துட்டால் என்ன செய்யக்கூடாது? அது வாசிக்கப்படாது. அப்போ இல்லல்ல, தால் இருக்குது, கீழே கூட்டிருக்கு, இல்லல்ல தி. அந்த தீயை ஒரு ஏக்கி சுக்கூனை போட்டு நீட்டி விட்ருக்காங்க, இல்லல்ல தீ. நூன் இருக்குது, மேலே கோடு இருக்குது, இல்லல்ல தீன, இல்லல்ல தீன. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அந்த அலிஃபுக்கு செங்குத்த அலிஃபு, அலிஃபுக்கு மேலே அலிஃபு, ஆவண்ணா. மீம் இருக்குது, மானா, ஆம. நூன் இருக்குது, அதில் உகர குறியீடு, ஆமனு. அதுக்கப்புறம் வாவு இருக்குது, அதில் சுக்கூனு, ஆமனு.
இல்லல்லதீன ஆமனு என்று நீட்டணும். அதுக்கடுத்து வாவு இருக்குது மேலே கூடு வானா, ஐன் இருக்குது மேலே கூட ஆனா வ அ, அப்புறம் மீம் இருக்குது கீழே கூட வ அமி, லாம் இருக்குது முகர குறியீடு அமிலு. அந்த அமிலுங்கிறது வந்து அதுக்கப்புறம் வாவு இருக்குது குறியீடு இல்லை, அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது குறியீடு இல்லை, அதுக்கடுத்து ஒரு அலிஃப் இருக்குது குறியீடு இல்லை, அதுக்கடுத்து லாம் இருக்குது குறியீடு இல்லை. சாதுக்கு ஒடியாந்து 4 எழுத்தை கடந்து ஒடியாந்துடணும். அடுத்து இருக்கிற சாது தான் இருக்குது, அதெல்லாம் அந்த குறியீடு இருக்குது. மற்றெல்லாம் காலியாக விட்டுருக்காங்கல்ல, அந்த சாதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இஸ்ஸு இருக்குது, சா நீட்டுறதும் இருக்குது. இஸ்ஸன்னா சாவன்னா இருக்குது. இஸ்ஸன்னாவில் ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ இஸ்ஸன்னா அங்கிட்டு தள்ளி விட்ருங்க. அமிலுஸ் அமிலுன்னு இருக்குல்ல, அந்த லூவை கொண்டு வந்து இந்த இஸ்ஸு சாவை இருக்குல்ல, அந்த இஸ்ஸை ரெண்டாக பிரித்து இஸ்ஸை அங்கிட்டு போட்டு விட்ருங்க, சாவை இங்கிட்டு போட்டு விட்ருங்க. அப்போ அமிலுஸ் அமிலுஸ். அப்புறம் சாது இருக்குது, சாதுக்கு செங்குத்து அழிவு இருக்குது சாவண்ணா ஸ்வா. லாம் இருக்குது கீழே கொடு சாலி. ஹா இருக்குது மேலே செங்குத்தா கொடு ஹா சாலி ஹா. தே இருக்குது கீழே கொடு சாலி ஹாத்தி. ரெண்டையும் சேர்த்து படித்தா அமிலுஸ் சாலி ஹாத்தி. பிரித்து படிக்கணும். ஒரு சொல்லு வாயில் வராதுன்னு சொன்னால் அமிலுஸ் சாலி ஹாத்தி அப்படி உடைச்சிடணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது மேலே கொடு வானா. தா இருக்குது மேலே கொடு தானா வத்த. அதுக்கப்புறம் வாவு இருக்குது மேலே கொடு வானா வத்தவ. அந்த வாவை நீட்டிருக்கிறாங்க அழிவை போட்டு ஒத்தவா. அதுக்கப்புறம் சாது இருக்குது மேலே கொடு ஒத்தவா ச. அதுக்கப்புறம் வாவு இருக்குது அதுக்கு சுக்கூனு ஒத்தவா சவ் ஒத்தவா சவ். அது அவர் முடிஞ்சிருச்சு, அழிப்பு கொண்டு மேலே விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் பா இருக்குது, பாவுக்கு கீழே கோடு பீனா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, லாமுக்கு சுக்கூன் பில் பீனா இல்லைன்னா பில். அதுக்கப்புறம் ஹா இருக்குது பில் ஹ. அப்புறம் காஃப் இருக்குது, அதுக்கு கீழே கூட்டிருக்கு பில் ஹக்கி. ஹக்கி என்பதை வந்து அழுத்தி போட்டிருக்கிறாங்க ஷத்து. பில் ஹக்கி பில் ஹக்கி என்ற செய்யணும் அந்த சொல்ல படிச்சிடணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது மேலே கோடு வானா. தா இருக்குது இதே சொல்ல தான் முன்னாடி வந்தது. தானா இருக்குது ஒத்த. வாவு இருக்குது மேலே கோடு இருக்குது ஒத்தவ. அழிவு போட்டிருக்காங்க ஒத்தவா. அதுக்கப்புறம் சாது போட்டிருக்காங்க மேலே கோடு ஒத்தவாச. அதுக்கப்புறம் வாவு போட்டிருக்காங்க சுகுன் ஒத்தவாசவ். இதே சொல்ல முன்னாடி வந்துட்டுச்சு ஒத்தவாசவ். அதுக்கப்புறம் பா இருக்குது கீழே கோடு பீனா. அந்த பீனாவுக்கு அப்புறம் அழிவுக்கு ஒன்றும் இல்லை, லாமுக்கு ஒன்றும் இல்லை, சாதில் தான் இருக்குது. அந்த சாதில் என்ன இருக்குது? மேலே கோடு இருக்குது சானா. சத்து இருக்குது இஸ்ஸன்னா சானா. அப்போ பிஸ்ஸை அந்த பீயை கொண்டாந்து இங்கே அழுத்திடணும் பிஸ்ஸை. அதுக்கப்புறம் பா இருக்குது அதுக்கு சுக்குன் இருக்குது பிஸ் சபு. அப்புறம் ரா இருக்குது அதுக்கு இஹரம் இருக்குது பிஸ் சபுரி ஒத்தவாசோ பிஸ் சபுரி. பிஸ் சபுரின்னு முடிக்க அந்த முடியுதில்ல கடைசியாக இருக்குதுல்ல, அதனால் பிஸ் சபுரின்னு சொல்லாமல் பிஸ் சப்ரு இப்பும் இர்ரும் சேர்த்தணும் பிஸ் சப்ரு என்று இர்றனாவில் என்ன செய்யணும்? இதை முடித்து விட வேண்டும். இது வந்து ஒல்லஸ்ரிங்கிற ஒரு சூறா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையது அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை.
தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ஈசிஆர் ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் 7 மாதங்களே உள்ளன. மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியிலிருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள், NTF. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة العصر. والعصر 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 إن الإنسان لفي خسر. إن الإنسان لفي خسر. إن الإنسان لفي خسر. والعصر إن الإنسان لفي خسر. والعصر إن الإنسان لفي خسر. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. والعصر إن الإنسان لفي خسر. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. والعصر إن الإنسان لفي خسر. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. والعصر
إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும். அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. வாவுலேருந்து ஆரம்பிக்குது. முதல்ல வாவு இருக்குது, மேலே கூட வானா. அந்த வானா வந்து நீட்டி இருக்கிறாங்க, வா என்று நீட்டி இருக்கிறது. ஆனால் நீட்டக்கூடாது. ஏன் நீட்டக்கூடாது? அடுத்தது சுக்கூன் வந்துருச்சு பாருங்கள். சுக்கூனுக்கு முன்னாடி வந்து அந்த நெடில் நடைய செத்து போயிடும். வால் என்று படிக்காமல் வல். வானா இருக்குது, அது வாவண்ணா தான் இருக்குது. வாவண்ணா இருந்தாலும் அது வாவண்ணா கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், நீட்டு எழுத்துக்கு பின்னாடி சுக்கூன் வச்ச எழுத்து இல்லு, இம்மு, இப்பு, இத்து, இக்கு, இஃபுண்டு வந்துச்சின்னு சொன்னால் இந்த நீட்டல் என்பது அடிபட்டு போயிடும். அப்போ வா என்று இருந்தாலும் வா தான், அது வானா தான். அதுக்கப்புறம் லாம் இருக்குது, சுக்கூன் இருக்குது, இல், வல், வா, இல், வல். அதுக்கப்புறம் ஐன் இருக்குது, மேலே கோடு, ஆனா, வல், அ. அதுக்கப்புறம் சாது இருக்குது, அதில் வந்து சுக்கூன் இருக்குது, வல் ஆசு. அப்புறம் ரா இருக்குது, அது கீழே கோடு இருக்குது, வல் அஸ்ரி, வல் அஸ்ரி. வல் அஸ்ரி என்று எப்போ சொல்லணும்? தொடர்ச்சியாக வாசிக்கிட்டு போனால் ஒரு மூச்சில் 2 ஆயத்தை சேர்த்து படித்தா வல் அஸ்ரி இன்னல் அப்படி படிக்கணும். இதை மட்டும் சொல்கிறீங்க, எப்படி படிக்கணும்? வல் ஆஸ்ர், இஸ்ஸு இர்ரையும் போடணும், வல் ஆஸ்ர். அப்படி இர்ரில் வந்து நிப்பாட்டிக்கணும். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, கீழே கோடு இருக்குது, ஈனா. நூன் இருக்குது, மேலே கோடு இருக்குது, நானா, இன. அந்த நாவுக்கு வந்து சத்து போட்டிருக்கிறாங்க, இன்ன. இன்னன்னு படிச்சுட்டு அடுத்து கவனிக்கிறோம், சுக்கூனில் ஆரம்பிக்குது. அடுத்த எழுத்து லாமுல சுக்குன் இருக்குது. அப்போ அந்த இல்லில் வந்து இங்கிட்டு தள்ளி விட்டுறணும், இன்னல். இன்ன என்பதில் அந்த இல்லு அடுத்த எழுத்தை கவனிக்கணும். வாசிக்கும் போது இன்னன்னு வந்துருச்சு. அடுத்தாப்பில் பார்க்குறோம், இல்லு வருது. இல்லில் வாசிக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன செய்யணும்னா இல்லை அங்கிட்டு பிரிச்சுட்டு அடுத்து அங்கிட்டு வாரிக்கணும். அப்போ இன்ன இந்த இல்லையும் சேர்த்துருங்க, இன்னல். அப்புறம் ஈனாவிலேருந்து ஆரம்பிக்க, அலிஃப் இருக்குது, கீழே கூட இருக்குது, ஈனா.
நூன் இருக்குது, சுக்கூன் இருக்குது, இன்னன்னா இன். சீன் இருக்குது, மேலே கொடுக்கு இன்ச. அந்த சீனை நீட்டி விட்டுருக்குறாங்க, இன்சா. அதுக்கப்புறம் வந்து நூன் இருக்குது, மேலே கொடுருக்கு இன்சான, இன்னல் இன்சான. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, மேலே கூட்டிருக்கு லானா. ஃபா இருக்குது, கீழே கூட்டிருக்கு ஃபி லஃபி. அந்த ஃபீயை வந்து ஒரு ஏயை போட்டு சுக்கூன் போட்டு நீட்டிட்டாங்க, ஃபீ லஃபி ஃபி என்று சொல்லாமல் ஃபீ அண்ணாவாக என்ன செய்யணும், நெடிலாக வாசிக்கணும், லஃபி. அதுக்கப்புறம் ஹேங்கிற எழுத்து இருக்குது, அது வந்து உகரம் போட்டிருக்கு ஹூனா. சீன் இருக்கிறது, அதில் சுக்கூன் இருக்குது இஸ் ஹுஸ். அதுக்கப்புறம் ரா இருக்கிறது, அதில் வந்து கீழே 2 குறியீடு போட்டிருக்கா, ரின் ஹுஸ் ரின் லஃபி ஹுஸ் ரின். ஹுஸ் ரின் எப்போ படிக்கணும், சேர்த்து அடுத்து கண்டினியூவாக படித்தா தான், இல்லைன்னா ஹுஸ்ர் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். அதில் 2 ஆயத்தையும் சேர்த்து தான் படிக்கிற வழக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கன்னா வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், வல்ல ஸ்ரீன்னு சேர்த்து படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா அதை வந்து இர்ற நிப்பாட்ட வேண்டியதில்லை. இதனை ஹுசுரின் என்று நிப்பாட்ட வேண்டியதில்லை, ஹுஸ்ருன்னு படிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, கீழே போட்டிருக்கு ஈனா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அதில் வந்து சத்து இருக்குது, இல்லைன்னா லானா இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு அலிஃபை போட்டிருக்கிறாங்க, இல்லான்னு நீட்டிருக்கிறாங்க. ஆனால் நீட்டக்கூடாது. ஏன் நீட்டக்கூடாது, அடுத்து சுக்குன்னு வந்துருச்சு. அடுத்த லாமலையும் சத்து இருக்குல்ல, சத்துனால ஒரு இல்லு லாவும் தானே, இல்லும் இருக்குது லாவும் இருக்குது. அப்போ அந்த லா நீட்டுற அழிவுக்கு பின்னாடி இல்லாள்ளன்றக்கூடாது, இல்லை தான் இது. ஏன்னு கேட்டால் அடுத்த சுக்கூன் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த அழிவை கொண்டு நீட்டுவோம்ல, அந்த நீட்டுற பஞ்சாயத்து இருக்காது. அப்போ இல்லை, அப்புறம் அந்த லாமில் சேருங்க, இல்லல்ல இல்லாள்ளன்னு சொல்லக்கூடாது. சுக்கூனுக்கு முன்னாடி அழிவு வந்துட்டால் என்ன செய்யக்கூடாது, அது வந்து வாசிக்கப்படாது. அப்போ இல்லல்ல தால் இருக்குது, கீழே கூட்டிருக்கு இல்லல்ல தி. அந்த தீயை வந்து ஒரு ஏக்கி சுக்குனை போட்டு நீட்டி விட்டுருக்காங்க, இல்லல்ல தீ. நூன் இருக்குது, மேலே கோடு இருக்குது, இல்லல்ல தீன இல்லல்ல தீன. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அந்த அலிஃபுக்கு செங்குத்த அலிஃபு, அலிஃபுக்கு மேலே அலிஃபு ஆவண்ணா. மீம் இருக்குது மானா ஆம. நூன் இருக்குது, அதில் உகர குறியீடு ஆமனு. அதுக்கப்புறம் வாவு இருக்குது, அதில் சுக்குனு ஆமனு. இல்லல்ல தீன ஆமனு என்று நீட்டணும். அதுக்கடுத்து வாவு இருக்குது, மேலே கோடு வானா. ஐன் இருக்குது, மேலே கூட ஆனா வ. அப்புறம் மீம் இருக்குது, கீழே கூட வ அமி. லாம் இருக்குது, முகர குறியீடு அமிலு. அந்த அமிலுங்கிறது வந்து அதுக்கப்புறம் வாவு இருக்குது, குறியீடு இல்லை. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, குறியீடு இல்லை. அதுக்கடுத்து ஒரு அலிஃப் இருக்குது, குறியீடு இல்லை. அதுக்கடுத்து லாம் இருக்குது, குறியீடு இல்லை. சாது ஒடியாந்து 4 எழுத்தை கடந்து ஒடியாந்துடணும். அடுத்து இருக்கிற சாது தான் இருக்குது, அதெல்லாம் அந்த குறியீடு இருக்குது. மற்றெல்லாம் காலியாக விட்டுருக்காங்கல்ல, அந்த சாதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இஸ் இருக்குது, சா நீட்டுறதும் இருக்குது. இஸ்ஸன்னா சாவன்னா இருக்குது. இஸ்ஸன்னாவில் ஆரம்பிக்க முடியுமா, முடியாது. அப்போ இஸ்ஸன்னா அங்கிட்டு தள்ளி விட்ருங்க, அமிலுஸ் அமிலுன்னு இருக்குல்ல, அந்த லூவை கொண்டு வந்து இந்த இஸ்ஸு சாவை இருக்குல்ல, அந்த இஸ்ஸை 2ஆக பிரித்து இஸ்ஸை அங்கிட்டு போட்டு விட்ருங்க, சாவை இங்கிட்டு போட்டு விட்ருங்க. அப்போ அமிலுஸ் அமிலுஸ். அப்புறம் சாது இருக்குது, சாதுக்கு செங்குத்து அழிவு இருக்குது, சாவண்ணா சா. லாம் இருக்குது, கீழே கூடு சாலி. ஹா இருக்குது, மேலே செங்குத்தா கூடு ஹா சாலி ஹா. தே இருக்குது, கீழே கூடு சாலி ஹாத்தி. 2ஐயும் சேர்த்து படித்தா அமிலு சாலி ஹாத்தி. பிரித்து படிக்கணும், ஒரு சொல்லு வாயில் வராதுன்னு சொன்னால் அமிலுஸ் சாலி ஹாத்தி அப்படி உடைச்சிடணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, மேலே கூடு வானா. தா இருக்குது, மேலே கூடு தானா வத்த. அதுக்கப்புறம் வாவு இருக்குது, மேலே கூடு வானா வத்தவ. அந்த வாவை நீட்டி இருக்கிறாங்க, அழிவை போட்டு ஒத்தவா. அதுக்கப்புறம் சாது இருக்குது, மேலே கூடு ஒத்தவா ச. அதுக்கப்புறம் வாவு இருக்குது, அதுக்கு சுக்கூனு ஒத்தவா சவ் ஒத்தவா சவ். அது முடிஞ்சிருச்சு, அழிப்புக்கு ஒன்று மேலே விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் பா இருக்குது, பாவுக்கு கீழே கோடு பீனா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, லாமுக்கு சுக்கூன் பில் பீனா இல்லைன்னா பில். அதுக்கப்புறம் ஹா இருக்குது, பில் ஹ. அப்புறம் காஃப் இருக்குது, அதுக்கு கீழே கூட்டிருக்கு பில் ஹக்கி. ஹக்கி என்பதை வந்து அழுத்தி போட்டிருக்கிறாங்க, ஷத்து பில் ஹக்கி. பில் ஹக்கி என்று செய்யணும், அந்த சொல்ல படிச்சிடணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, மேலே கோடு வானா. தா இருக்குது, இதே சொல்ல தான் முன்னாடி வந்தது. தானா இருக்குது, ஒத்த. வாவு இருக்குது, மேலே கோடு இருக்குது, ஒத்தவ. அழிவு போட்டிருக்காங்க, ஒத்தவா. அதுக்கப்புறம் சாது போட்டிருக்காங்க, மேலே கோடு ஒத்தவாச. அதுக்கப்புறம் வாவு போட்டிருக்காங்க, சுகுன் ஒத்தவாசவ். இதே சொல்ல முன்னாடி வந்துட்டுச்சு, ஒத்தவாசவ். அதுக்கப்புறம் பா இருக்குது, கீழே கோடு பீனா. அந்த பீனாவுக்கு அப்புறம் அழிவுக்கு ஒன்றுமில்லை, லாமுக்கு ஒன்றுமில்லை, சாதில் தான் இருக்குது. அந்த சாதில் என்ன இருக்குது,
மேலே கூட இருக்குது சானா, சத்து இருக்குது, இஸ்ஸன்னா சானா. அப்போ பிஸ்ஸை அந்த பியை கொண்டாந்து இங்கே அழுத்திடணும், பிஸ்ஸை. அதுக்கப்புறம் பா இருக்குது, அதுக்கு சுக்குன் இருக்குது, பிஸ் சபு. அப்புறம் ரா இருக்குது, அதுக்கு இஹரம் இருக்குது, பிஸ் சபுரி. ஒத்தவாசோ பிஸ் சபுரி. பிஸ் சபுரின்னு முடியுதுல கடைசியாக இருக்குதுல்ல, அதனால் பிஸ் சபுரின்னு சொல்லாமல் பிஸ் சப்ரு, இப்பும் இர்ரும் சேர்த்தணும், பிஸ் சப்ரு என்று இர்றனாவில் என்ன செய்யணும், இதை முடித்து விட வேண்டும். இது ஒல்லஸ்ரிங்கிற ஒரு சூறா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையது அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும். அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1.